மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்எம்எஸ்எஸ் விழாக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. என்னோடய மாடி தோட்டத்தோட ஒரு 3வது ரவுண்ட், அதாவது 3rd பார்ட்ஸ் அப்படின்றது இந்த வீடியோக்குள்ளே கொண்டு வரேன். இன்றைக்கி மாடி தோட்டம் எப்படி இருக்குது, அழகாக மழை பெஞ்சனால எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்க நான் வந்தேன். இது ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு. மாடி தோட்டத்தை மறுபடியும் டெய்லி பார்வையிடுறது. இங்கே பாருங்கள், டெய்ஸி அழகாக நிறைய இது எப்படியும் ஒரு வாரத்துக்கு அழகாக இருக்குது. நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணேன். இருந்தாலும் அந்த கலர்ஸ் நம்மளை மறுபடியும் அட்ராக்ஷன் ரொம்ப இழுக்குது. மனசுக்கு ஒரு இதமாக இருக்குது. பாருங்கள் டெய்ஸி. அதுக்கடுத்து வாங்கலேன் ஒரு புதுசாக என் தோட்டத்தில் ஒரு காய்கறி செடி, பூசணின்னு நினைக்கிறேன். இது நான் விதையே போடலை. அந்த காய்கறி கழிவு போடுறனால அதிலிருந்து அந்த விதை முளைச்சி எனக்கு திடீர்னு இது முளைக்குமா என்னான்னு சந்தேகம். ஆனால் அதான் அங்கே வருங்க, பூக்கள் அழகாக பூத்துருக்கு. அதாவது இனிப்பு பூசணின்னு நினைக்கிறேன். நான் ஒரு க்ரோ பேக்கில் கனகாமரம் வச்சுருந்தேன். அந்த 12க்கு 12 அந்த கனகாமரம் காஞ்சி போய் அதுக்கு பதிலாக என்ன பண்ணிச்சு, அதிலேருந்து ஒரு பூசணி செடி அதான் தானாக முளைச்சி பூ பூத்துருக்கு. இது காய் வைக்குமா அப்படின்றது ஒரு சந்தேகம். காய் முளைச்சா உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணி போடுறேன். இதெல்லாம் தானாக வந்த ஒரு வரவு, தானாக வந்த ஒரு சந்தோஷம். மாடி தோட்டத்தில் விதை ட்ரை பண்ணால் வரவே வராது. நான் காய்கறி விதை நான் ட்ரை பண்ணவே இல்லை. அதான் முளைச்சது தான் இது பூசணி. எப்படின்னு சின்ன ஒரு 12 பேக் தான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதுக்கடுத்து இன்னொன்று அதிசயம். ஏன்னா மாடி தோட்டத்தில் தக்காளி நான் விதை போட்டு நிறையா ட்ரை பண்ணியிருக்கேன். ஏற்கனவே ஒரு 2 கிலோ ஒரு 8 months முன்னுக்க ஒரு செடியில் பறிச்சிருக்கேன். அப்போல்லாம் நான் வீடியோ போடலை, சேனலும் ஆரம்பிக்கலை. இங்கே பாருங்கள், அதான் முளைச்சது. இது செண்பக பூ செடி வச்சுருக்கேன். அதுலேருந்து இங்கே பாருங்கள், அந்த இதுலேருந்து ஒரு விதை உளுந்து எவ்வளோ பெருசாக வந்திருக்கான்னு பாருங்கள். அந்த க்ரோ பேக் இதுவுமே 12க்கு 12 தான். காய்கறிகள் பூக்களுக்கு ஏற்றது 12க்கு 12 க்ரோ பேக் தான். இங்கே பாருங்கள், எப்படியும் ஒரு 1/2 கிலோ இருக்கும் தக்காளி விலையெல்லாம் 100 ரூபா, 150, இப்போ 60 ரூபா, 70 ரூபா, 100. இதை மாடி தோட்டத்தில் நம்ம ட்ரை பண்ணி இந்த வெள்ளைப்பூச்சி, அஸ்வினி பூச்சிகளை ஒழிச்சு எப்படின்னு ஒரு கற்றுக்கிட்டு இதை ஒரு சவாலாக ஏற்றுக்கிட்டு தக்காளியை மாடி தோட்டத்தில் நம்ம வளர்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் ஒரு சந்தோஷம் பாருங்கள், தானாக வந்த சந்தோஷம். நம்ம எதிர்பார்த்து வந்தது இல்லைல, அதான் திடீர்னு முளைக்குது கண்டு. அதுலேருந்து இவ்வளோ காய்கள். இதுக்கு காரணம் மண்புழு உரம், நம்ம கொடுக்கக்கூடிய மண் கலவை எல்லாமே ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னென்ன நம்ம மாடி தோட்டத்தில் பூச்சிகளை விரட்டுறதுக்கு அதே தான் இந்த செடிக்கும் கொடுக்கணும். ஆனால் இதில் காய் செடிகளுக்கு அதிக கவனம் வேணும். அதான் பயமாக இருக்குது. பூச்செடிகள் ஓரளவுக்கு ஃபைட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். காய்கறி வருங்க, இங்கே ஒரு காய், இங்கே ஒரு காய், இங்கே ஒரு காய். இவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. 1/2 கிலோ இருக்கும். இது ஹைப்ரிட் தக்காளி தான் நினைக்கிறேன், நாட்டு தக்காளி இல்லை. இது இன்றைய மாடி தோட்டத்தில் எனக்கு கொடுத்த ஒரு இயற்கை கொடுத்த கிஃப்ட்டு. பழுத்த உடனே அப்லோட் போடுறேன். இதெல்லாம் ஒரு சந்தோஷம். நம்ம வீட்டிலேயே தக்காளி அறுவடை பண்ணுறது. நிறையா பேர் தோட்டங்கள் வச்சு நிறையா போட்டிருக்காங்க யூடியூப்பு. ஆனால் எனக்கு என் தோட்டத்தில் இப்போ இது ஒரு புது வரவு. அதனால் ரொம்ப ஹாப்பி. பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். பூசணி வந்தது தான் எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். பூவை பாருங்கள், பார்க்கலாம் காய் வைக்குமா அப்படின்ற ஒரு கொஷின் மார்க். 2 பூ பூத்துருக்கு. ஐயோ ஐயோ அதுக்கடி செவ்வந்தி. அப்படியே எவ்வளோ அழகாக அந்த மழை பெஞ்சனால செவ்வந்தி அதான் கட்டிங் தான் வச்சேன். மழை பெஞ்சோன்னா அப்படியே நான் முந்தணுமா அப்படின்னு நிறைய அப்படியே வந்திருக்கு கிளைகள். சாமந்தி கலர்ஸ், நிறையா கலர் இதில் அப்படியே
மிக்ஸ் ஆகிருக்கு. என்ன கலர்னு தெரியல, பூத்தா தான் தெரியும். இங்கே பாருங்கள், வெள்ளை கரிசலாங்கண்ணி. இதெல்லாம் வந்து நான் விதையே போடலை. எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு பாருங்கள். இந்த நம்ம தலைக்கு எண்ணெய் காய்ச்சறதுக்கு வந்து இது யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இதெல்லாம் வந்து நம்ம மாடி தோட்டத்துலேயே அதான் முளைச்ச ஒரு வரகு வெள்ளை கரிசலாங்கண்ணி. இது இட்லி பூ. இது ஒரு புது வரகு, ஏற்கனவே பூத்துருக்கு. இன்றைக்கி மழைக்கு அப்படியே அழகிகள் அப்படியே வெளியில் தெரியுறாங்க பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அட்ராக்ஷன் பாருங்கள். இட்லி பூ. இது நித்திய கல்யாணி ஒயிட்டு. கீழே வெளிப்பகுதியில் வந்து மாடி வீட்டு மின்னுக்கு வந்து நித்திய கல்யாணி நிறையா வச்சுருக்கேன். அதில் கண்டு எடுத்து வச்சேன். அவ்வளோ அழகாக ஒயிட்டு. அப்புறம் பாருங்கள் பிங்க். இதெல்லாம் ஃபஸ்ட்டு கண்டு எடுத்து வர்றது. அவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். குட்டி தொட்டியில் தான் வச்சேன். இதெல்லாம் வந்து ரெயின் லில்லி, பிங்க் கலரில் பூக்கும். இந்த ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் பிங்க் கலர். இதெல்லாம் வந்து அதுலேருந்து கிழங்குகள் வச்சு ரெயின் லில்லி பிங்க் கலர் இதே கலரில் தான் வரும். அவ்வளோ அழகாக இருக்கும். அது பூ காட்டினாலும் அந்த லீஃப் வந்து அழகாக இருக்கும், அதை ரசிக்கலாம். க்ரீன் ஷேர்டு, நல்லா டார்க்கு க்ரீன். இதே நித்திய கல்யாணி டெய்லி வந்து பூக்கும். இன்றைக்கி வாங்க. அதுக்கடுத்து வந்து இங்கே கொஞ்சம் செம்பருத்தி பூத்துருக்கு. அந்த போபியா கட்டிங் வச்சுருக்கேன், ஒயிட் கலர் போபியா. இங்கே பாருங்கள், போன வாரம் ஃபுல்லாக இதை கொஞ்சம் கோவப்பட்டு திட்டிக்கிட்டு இருந்தேன். என்னென்னா, ஏன் பூக்கலை, 2 வாரம் பூக்கும், 2 வாரம் ரெஸ்ட் எடுக்கும் போல். நம்ம உரங்கள் வந்து குறைஞ்சா அது வந்து பூக்களும் குறையும். அப்போ நான் சும்மா ஃப்ரெண்ட்லியாக வந்து ஏன்பா நான் ரசிக்கணும்ல, பூக்கணும், எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி உரங்கள்லாம் நான் வைப்பேன். இப்போ பாருங்கள், இன்றைக்கி எப்படியும் வந்து ஒரு 15 பூ சங்குப்பூ மறுபடியும் எனக்கு வந்து ஒரு மனசுக்கு வந்து ஒரு அட்ராக்ஷனான ஒரு கலர். பாருங்களேன், கொஞ்சம் நேரம் ஹம்மிங் பேர்டு வந்து தேன் எடுக்கிறதுக்கு கொத்தி பார்த்துட்டு போகும். இங்கே பாருங்கள், ஒரு செடியிலே வந்து அழகாக இருக்குது பாருங்களேன். வீடியோவில் பாருங்களேன், அந்த கலரை பார்த்தாலே அதுக்கு வந்து அடிமையாகிடுவோம். எனக்கெல்லாம் வந்து இது சின்ன மாடி தோட்டத்தை வச்சனால எனக்கு ஒரு சந்தோஷம். வேலைக்கு போகிறவங்களுக்கு, வேலைக்கு போகாதவங்களுக்கு, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் எவ்வளவு வந்து வாழ்க்கையில் பிரச்சனைகள்லாம் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம். அதை வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து இதுக்கிட்ட வந்து பேசி நம்ம வீடியோ எடுத்தாலுமே பேசுனா மனசில் உள்ள கவலைகள் வந்து மறையுது, பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகுது. அதே மாதிரி இன்னொரு டிப்ஸ் வந்து சுகர் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு இந்த மாடி தோட்டத்தை வளர்க்குறனால எனக்கெல்லாமோ என்னோடய ஒப்பீனியன் சொல்கிறேன், நல்லா குறையுது. ஏன்னா சாப்பிட்டு ஒருத்தங்க படுப்பாங்க, தூங்கிட்டே இருப்பாங்க, அப்புறம் டிவி பார்ப்பாங்க. அதெல்லாம் எல்லாருமே பார்க்க வேண்டியது, ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான். இருந்தாலும் இதுக்குன்னு மெனக்கட்டு 1 மணி நேரம் நம்ம செலவழித்து இது பராமரித்தோம்னா ஏதோ ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நம்ம வர்ற நோய்களும் வந்து இதனால் மாடி தோட்டத்தினால எனக்கனமோ வந்து குறையுது. அதனால் நீங்களும் இதை வந்து மாடி தோட்டத்தை சின்னதானாச்சும் ஏற்படுத்தி நம்ம மனசுக்குள்ளே உள்ள குறைகள் வந்து எல்லாம் போக நீங்கி நோய்களும் நீங்குது. இது எனக்கு வந்து ஒரு 100% வந்து உண்மைன்னு தான் சொல்லுவேன். எனக்கு வந்து நோய்கள்லாம் வந்து மனநோய், ப்ரெஷரு, சுகரு எல்லாமே வந்து மாத்திரைகள் எவ்வளோ எடுத்தாலும் இந்த இயற்கையை வந்து நம்ம ரசிக்கிறதுனால கண்டிப்பாக வந்து எனக்கனமும் குறையுது. அதனால் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கொஞ்சம் மாடி தோட்டத்தை வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் இங்கே வாங்க, அடுத்தது நெக்ஸ்ட்டு போகலாம். வீட்டு இதெல்லாம் மொட்டுக்கள் தான் விட்டுருக்கு. செம்பருத்தி சின்ன செடி தான், 3 பூ பூத்துருக்கு. இதில் வந்து டெய்லி நம்ம பார்த்தாலுமே மனசுக்கு அவ்வளவு ஒரு இதமாக இருக்குது. அப்போ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் மொட்டை மாடியில் வந்து ஒரு 3 செம்பருத்தி வச்சுருக்கேன். வாங்க, அதையும் போய் நான் காட்டுறேன்.